அனைவருக்கும் வணக்கம். இந்த பாருங்கள், வெண்டைக்காயில் பஜ்ஜி போட போகிறோம். பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. நல்லா இப்படி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து கட் பண்ணி நம்ம வெண்டைக்காயை இந்த பாருங்கள் இப்படி உடச்சோம்னா பிஞ்சாக இருக்குங்க. இப்படி அமுக்கணும்னா பிஞ்சாக இருக்கணும். அதை நைஸாக அரிஞ்சு நம்ம பக்கடா போடலாம். வெண்டைக்காய் பக்கடா. இருங்க, பஜ்ஜிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது கடலை மாவு, கடையில் வாங்கின கடலை மாவு, சோம்பு, உப்பு தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். இது தனி மிளகாத்தூள், இது பூண்டு, மஞ்சத்தூள், தண்ணி. இந்த பாருங்க பாக்கெட் மிளகாய், இது பஜ்ஜி மாவு வச்சுருக்கேன். போட்டது பஜ்ஜிங்க. இது முக்கால் வேக்காட்டில் எடுத்துருக்குறேன். இது நல்லா மொருவை விட்டு நல்லா எடுத்துருக்குறேன். நல்லா மொறுன்னு இருக்கும் இது சாப்பிட. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள் எப்படி கொட்டுது பாருங்கள். தூள் தூளாக கொட்டுதா? ஏங்க அப்படி தாங்க போடும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்டைக்காயெல்லாம் மூளைக்கு நல்லது. இல்லை, சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு நல்லது. வெண்டைக்காய் பக்கடா போடுறது குழந்தைங்களுக்கு நல்லது. எண்ணெயை ஊற்றுறேன்.